இப்ப இந்த கர்மானா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு தடவ ஒரு தப்பு நடக்கும்போதே இயற்கை உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்குது. "தம்பி, நீ ஒரு தப்பு பண்ற. நீ இந்த இடத்துல இருக்கணும்னு நெனச்சது தான் நீ செய்த தப்பு. தண்ணி இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது. பிரபஞ்சத்துல அதோட அலைன் ஆயி இருக்குது. அந்த இடத்துல அதுதான் இருக்கும். ஆத்துல கொண்டு போய் நான் வீட கட்டக்கூடாது. அது ஓரத்துல இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு இயற்கை விதி. ஸோ நீ இந்த விதிய நீ மாறணும். நீ அப்படி நெனச்சது தான் உன்னுடைய கர்மா. சரி நெனச்சுட்ட, வைக்க போறேன் நான் தூக்குனேன். அப்போவாது உனக்கு புரிஞ்சிருக்கணும். மறுபடியும் நான் அதே இடத்துல இருப்பேன்னு நெனைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உன்னுடைய கர்மா. மறுபடியும் அந்த கர்மா வேலை செய்யுது. அந்த தப்புக்காக மறுபடியும் உங்க மாட தூக்குச்சு. சரி, அப்பவாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். திரும்பவும் நான் அங்க தான் இருப்பேன்னு நீங்க நெனச்சீங்க பார்த்தீங்களா? இதுதான் உங்களோட கர்மா. நீங்க அந்த கர்மாவ செஞ்சதுனால தான் மறுபடியும் உங்க குழந்தைய தூக்குது. இப்ப என் குழந்தை இறந்தது என் கர்மாவா? உன் கர்மா தான். அதுக்கு நான் தான் காரணமா? ஆமா, நீ தான் காரணம். 2மே ஒண்ணு தான். அதனால தான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அதாவது ஒரு தடவ உங்களுக்கு சூடு பட்டா, அத திருந்திட்டீங்கன்னா நீங்க நல்ல மாடுன்னு அர்த்தம். இதான் அர்த்தம். ஏன்னா இப்ப எனக்கு தெரியல. தெரியாம நம்ம பண்றோம். ஒரு தப்பு பண்றோம். எனக்கு ஒரு அடி விழுது. அந்த அடி விழுந்த உடனே அத வச்சு நான் புரிந்து கொள்ள வேண்டும்.